ராயன் இந்த ராயன் நாங்கெல்லாம் ராயன் ஃபேமிலியா மாறிட்டோம். இவர் நம்ம பிடி ராயன் நடிப்புமே செம. அது தனுஷோட நடிப்பு செம சூப்பர். அது சொல்லுது. அது என்னன்னா இது ஒரு இளைஞர்களுக்கெல்லாம் அது தப்பான முன்னுதாரணமாக போயிடக்கூடாது. ஆல்வேஸ் 80% கொண்டு போயிட்டு கிளைமேக்ஸில் சொதப்பிட்டாங்க. செகண்ட் டைம் பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். மாசா இருக்கு, கண்டிப்பா செகண்ட் டைம் தனுஷ் ஃபேன்ஸ்க்கு ஆப்டான மூவி. நல்லா நடிச்சிருக்காங்க, சூப்பராக இருக்கு. பார்க்கல, செகண்ட் டைம் பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். மாசா இருக்கு, கண்டிப்பாக செகண்ட் டைம் பார்ப்பேன். எல்லாமே சூப்பர். என்ன சீன், எல்லா சீனுமே பிடிச்சிருந்து. கிளைமேக்ஸ் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக இருந்துச்சு. கூஸ் பம்ஸ் ஆன சீன் வந்துட்டு அந்த உசுரே சாங்கில் வந்துட்டு ரொம்ப கூஸ் பம்ஸ் ஆன எல்லா சாங்குமே சூப்பராக இருந்துச்சு. தங்கச்சி கேரக்டரும் மாசு. அந்த தனுஷும் அந்த கடைசி தங்கச்சியும் தான் வந்து பயங்கர லைக் உண்மையான சிப்ளிங்ஸ் மாதிரி இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் மாசு. சொல்லணுமா ஏஆர் ரஹ்மான் சார் பற்றி? சூப்பர். படம் ரொம்ப சூப்பராக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. தரமான படம், எல்லாம் ஃபேமிலி எல்லாம் பார்ப்போம். என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு? தனுஷோட ஒவ்வொரு கேரக்டர் எல்லாமே நல்லா இருக்கு. தனுஷோட ஆனால் செல்வரா நல்லா இருக்கு, நல்ல கேரக்டர் நல்லா இருக்கு. அப்போ நல்லா மியூசிக்லாம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு, பக்கவாக இருக்கு. படம் சூப்பருங்க, வேற லெவல். நல்லா பண்ணியிருக்காரு. யாரும் நடிப்பு பிடிச்சிருக்கு? தனுஷ் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. தனுஷ் கதை சூப்பராக இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் வேற லெவலுங்க, சூப்பராக இருக்கு. காமெடிலாம் ஏதாவது இருக்கா? காமெடி நம்ம இவர் சூர்யா நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பர். நல்லா இருக்கு. லெவல் படம் செம்ம மாசம். படம் சூப்பர், வேற லெவல். தனுஷ் பரவாயில்ல, நல்லா இருக்குண்ணா. யாரும் நடிப்பு பிடிச்சிருக்கு? எல்லாரோட நடிப்பும் நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்கு. பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச சீன் இதில் அந்த உசுரே போகுது அந்த சாங் இருக்குல்ல, அந்த சிஸ்டரை காட்டுவாங்க. ஸோ அந்த சீன் நல்லா பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஓகே, இதில் சூப்பர். ஓவர் வயலன்ஸு அதை தவிர்த்துருக்கலாம். அதுக்கு தான் ஏ சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அது என்னென்னா இது ஒரு இளைஞர்களுக்கெல்லாம் அது தப்பான முன்னுதாரணமாக போயிடக்கூடாது. ஆல்வேஸ் ஓகே, நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். இந்த மாதிரி கதைலாம் வரணுங்கிறீங்களா? கொஞ்சம் தவிர்த்து தான் நல்லது. ஓகே. டூ எப்போ வெயிட்டிங். ஓகே, தனுஷ் அவங்க சிஸ்டர் கேரக்டர் அது செம்மையாக இருந்துச்சு. சாங்ஸ்லாம் எப்படி? அது ஓகே. நான் என்ன சாங்ஸ் பிடிச்சிருக்கு? அது சொல்லுது. இல்லை, ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங் படம் வந்து கொஞ்சம் லேட்டாக போனனால கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக, அது சூப்பர். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா தான் இருந்துச்சு. நம்மளு ராயன் இந்த ராயன் நாங்கெல்லாம் ராயன் ஃபேமிலியா மாறிட்டோம். இவர் நம்ம பிடி ராயன் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. செம சூப்பர். என்னங்கண்ணா நடிப்பு பிடிச்சிருக்கு? எல்லாரோட நடிப்புமே செம. அது தனுஷோட நடிப்பு செம சூப்பர். எங்களுக்கு வந்து அந்த தனுஷ் வந்து இவர் அடிப்பவர் இல்லைங்களா, அந்த சீன் செம்ம சூப்பர். ஃபஸ்ட்டு சீனே செம்ம. ரிவ்யூ சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. செகண்ட் ஆஃப் நல்லா இல்லை. படம் ஓகே தான். 80% கொண்டு போயிட்டு கிளைமேக்ஸில் சொதப்பிட்டாங்க. மற்றபடி ஓகே தான். டைரக்ஷன்லாம் நல்லா தான் இருந்தது. என்ன கிளிச்சேவாக இருந்தது, நிறையா சீன்ஸ்லாம் கிளிச்சே. பழைய படத்தை பார்த்து அப்படிருக்காங்க. இன்டர்வல் சூப்பராக இருந்தது. வேறு என்ன? ஏஆர் ரஹ்மான் கம்பேக். ஏஆர் ரஹ்மானுக்கு அவர் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் பிஜிஎம் சாங்ஸ் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப நாள் இப்போ தான் கம்பேக். எப்படின்னா கடைசியாக பிகில் நினைக்கிறேன். பிகில் அப்போ கரெக்டாக போட்டது. அதுக்கப்புறம் இப்போ தான் ஏஆர் ரஹ்மான். இப்போ அடுத்தான் ஜிவி பிரகாஷ், ஹாரிஸ் இதெல்லாம் இப்போ வந்துட்டுருக்காங்க. ஓகே நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குங்கண்ணா. என்ன பிடிச்சிருக்கு? அதில் இது தங்கச்சி கேரக்டர் நல்லா இருக்குங்கண்ணா. கதை பிடிச்சிருக்கு? கதை ஓகே தாங்கண்ணா. படம் சூப்பராக இருக்குதுங்க. தனுஷ் நடிப்பு ஃபஸ்ட் கிளாஸ். அவர் இந்த மாதிரி ஒரு லெஜண்ட். அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு, நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. என்ன பழி வாங்குறது தான் கதை. யாரும் நடிப்பு? தனுஷ் ஆக்டிங் வேறு லெவலில் இருந்துச்சு. சூர்யா சூர்யா சூப்பராக இருந்துச்சு. எந்த அளவுக்கு எதிர்பார்த்து வந்தீங்க? என்ன படம் எதிர்பார்த்தெல்லாம் வரல, ஆனால் நல்லா தான் இருந்தது. நல்லா இருந்துச்சுங்க. என்ன பிடிச்சிருக்கு? ஏஆர் ரஹ்மான் தான் தலைவர் எப்போ போல கலக்கிட்டார். பிஜிஎம் பாட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு, பிடிச்சிருக்கு. ஸ்டோரி ஓகே, நல்லா டைரக்ஷன் நல்லா இருந்துச்சு.
அங்கேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்த மாதிரி இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. அவர் எப்பவும் போல சூப்பர் கலக்கிட்டார். என்ன கத்திக்கிட்டே இருக்காரு. அவர் கொஞ்சம் மாடுலேஷன் மாத்திரம் நல்லாயிருக்கும். எல்லா படத்துலையும் கொஞ்சம் கத்துற மாதிரியே தான் மாடுலேஷன் கொடுக்குறாரு. கொஞ்சம் மாற்றிக்கணும். இது நிறைய இடத்துல என்னடா பண்ணுறீங்க அதே மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் கத்துறாரு. கொஞ்சம் மாடலேஷன் மாத்திர மாதிரி இருக்கும். ஓகே தேங்க்யூ. ஒரு டைம் கூட பார்க்க முடியாது. நல்லா இருந்துச்சு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. என்ன பிடிச்சிருக்கு ப்ரோ மியூசிக்கு பாட்டு ஏஆர் ரஹ்மான் நல்லா இருக்கு ப்ரோ. தனுஷ் ஆக்டிங் நல்லா இருக்கு, சிறப்பாக இருக்கு ப்ரோ. கதை பிடிச்சிருக்கா? கதை இருக்கு ப்ரோ. எந்த மாதிரி சாயல் இருக்கு கதை? யாரோட இதுக்கு முன்னாடி வந்திருக்க ஏதாவது படம்? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கதை இல்லை ப்ரோ. அவங்க பிரதர் பொறுத்து தான் இருக்குது. அவங்க பிரதர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து துரோகம் பண்ணுறது தான் சீனு. சரி ப்ரோ. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்குது. யாரோட நடிப்பு? தனுசுக்கோசமே பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். படம் எப்படி? படம் அருமையாக இருக்குது, வேற லெவலில் இருக்குது. படம் அருமையாக இருக்குண்ணே. நல்லா இருந்துச்சு. என்ன பிடிச்சிருக்கு? செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் இருந்துச்சு, மற்றபடி நல்லா இருந்துச்சு. பரவாயில்லண்ணா, சூப்பராக இருக்குது படம். படம் நல்லா இருந்துச்சுண்ணா. என்ன பிடிச்சிருக்கு? என்ன பிடிச்சிருக்கு? தனுஷ் ஆக்டிங் பிடிச்சிருக்குண்ணா. யாரோட நடிப்பு? யாரோட நடிப்பு? நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு? லாஸ்ட் சீன் பிடிச்சிருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணா. என்ன பிடிச்சிருக்கு? அவர் சண்டை போடுறது எல்லாமே நல்லா இருந்துச்சுண்ணா. யாரு? தனுஷ் தனுஷ். கதை பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குண்ணா. மறுபடியும் ரெண்டாவது கண்டா என்ன ஆகுமா? ஏஆர் ரஹ்மான் மியூசிக் நல்லா இருக்குண்ணா. நல்லா சூப்பராக இது.